Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Ebaby, அதாவது நியூ ப்ராடக்ட் இது. Ebaby டிவைஸ் யூஸ் பண்ணி ID48 சிப்பை எப்படி ஃப்ரீயாக க்ளோன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 டைம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து க்ளோன் பண்ணிக்கலாம் ID48. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு க்ளோனிங்க்குமே 5 நிமிஷம் தான் எடுக்கும். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க கார் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோடா லாரா. ஸோ இந்த காரில் தான் இந்த காரோட ஒரிஜினல் கீயை நம்ம இங்கே க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன், அதாவது மொபைல் அப்ளிகேஷன் அதில் இருக்குது, ப்ளஸ் Ebaby டிவைஸ். இதுதான் காருடைய ஒரிஜினல் கீ. இந்த கீயோட ஐடி பார்த்திங்கன்னா ID48. ஸோ நம்ம க்ளோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிவைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க சிப் பார்த்திங்கன்னா ரெட் சிப். இந்த சிப்பை தான் நம்ம இந்த சிப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி க்ளோன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க என்னோடய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா JYGC இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அப்புறம் இந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டெமோ உங்களுக்கு நம்மக்கிட்ட கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் தான் இருக்குது, மதுரையில் வில்லாபுரம். ஸோ நாங்கள் இந்த டிவைஸ் ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டிவைஸை நம்ம ஆல்ரெடி மொபைலோட பேர் பண்ணியாச்சு. அந்த பேரிங் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ டிவைஸ் வந்து ஒர்க்கிங்க்கு ப்ராப்பராக இருக்குது. ஸோ டிவைஸுடைய டீட்டெயில்ஸ், சார்ஜிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனை எப்போவுமே கரண்ட் அப்டேட்டில் வச்சுக்கோங்க. க்ளோனிங் பர்பஸ்க்கு அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் நம்ம காரில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கீ. இந்த கீயை வந்து நான் க்ளோன் பண்ண போகிறேன். இந்த கீயை தான் நான் க்ளோன் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நான் Ebaby டிவைஸில் இந்த கீயை வந்து அந்த ஸ்லாட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கீயோடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஐடென்டிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு கீயோடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ID48 கீ. இது என்கிரிப்டட் கீ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோனபிள். நம்மளுக்கு ID48 க்ளோன் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் வந்து குயிக் மோட் அதை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் க்ளோன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இங்கே வந்து குயிக் மோடை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் குயிக் மோடு யூஸ் பண்ணும்போது 15 செட் ஆஃப் டேட்டாஸை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. காரோட ஒரிஜினல் கீயை வச்சு இக்னிஷனை ஆன் பண்ணும்போது நம்மளோட Ebaby டிவைஸ் வந்து டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலெக்ட் பண்ணிவிடும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 15 டைப் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு செகண்ட் டேட்டாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடுச்சு. சேம் அஸ் தேர்டும் நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூஸாக இருக்க அந்த டேட்டா கலெக்ஷன் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால. ஸோ இது வரைக்கும் 6 டைம் வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. அப்படியே பேலன்ஸ் இருக்க டேட்டாவே நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்டா கலெக்ஷன் அப்போ இன்டர்நெட் வந்து கம்பல்சரி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அதே மாதிரி டிவைஸும் பார்த்திங்கன்னா நியர்பையில் தான் இருக்கணும். ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா இந்த டேட்டா கலெக்ஷன் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த டேட்டா கலெக்ஷன் எடுக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு ஷியூராக காண்டாக்ட் பண்ணலாம்.
இது சம்மந்தப்பட்ட டவுட்ஸையும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருப்பீங்க 11 டேட்டா வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த டேட்டா நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கலெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ப்ராப்பராக எடுத்துக்காது. டேட்டா கேல்குலேஷன் அப்போ உங்களுக்கு வந்து எரர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 குரூப் ஆஃப் டேட்டாவையும் கலெக்ட் பண்ணியாச்சு. டேட்டா கலெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் திரும்ப ஒரிஜினல் கீயை eBabyயோட ஸ்லாட்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரிஜினல் கீயை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம கலெக்ட் பண்ண 15 குரூப் ஆஃப் டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த டேட்டா வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேல்குலேஷன் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமே 5 நிமிஷம் தான் எடுக்கும். ஸோ இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேல்குலேஷன் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நீங்கள் கேல்குலேட் ஆகிற ப்ராசஸை எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 96 பிட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிட்டிங் ஃபார் கேல்குலேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கான கேல்குலேஷன் நடந்துகிட்ருக்கு அந்த ப்ராசஸ். ஸோ இதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். இப்போலாம் பசங்க ஐடி முடிச்சுட்டு 2 வருஷம் ஃபோனு நோண்டியே பார்த்து வேலையை முடிச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனில் ஷோ பண்ணும். இப்போ வந்து இந்த கேல்குலேஷன் டைம் 5 மினிட்ஸ். டைமிங் இதுக்கு சொல்லி கொடுங்க மேடம். அதே மாதிரி இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 15 செகண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச கேல்குலேஷன் ரிசல்ட். ஸோ நீங்கள் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கீயை க்ளோன் பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் கீயை நீங்கள் திரும்ப ஸ்லாட்டில் ப்ளேஸ் பண்ணணும். நம்மளுக்கு இப்போ டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேல்குலேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரிஜினல் கீயோட டேட்டாவை ரெட் சிப்புக்கு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டிவைஸ் eBaby. ஸோ நான் eBabyயை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரிஜினல் கீயை திரும்ப வந்து நான் eBabyயோட ஸ்லாட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ கன்ஃபார்ம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய கீ ஒரிஜினல் கீ நான் வச்சுருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ நம்மளோட ஒரிஜினல் கீ ஐடென்டிஃபை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் காரோட ஒரிஜினல் கீயை எடுத்துகிட்டு நம்ம க்ளோன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற இந்த ரெட் சிப்பை நான் வந்து ஸ்லாட்டில் வச்சுக்கிறேன், eBabyயோட ஸ்லாட்டில் வைக்கிறேன். ஸோ இந்த ரெட் சிப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியான ஒரு சிப்பு. இப்போ நம்ம சிப்பை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதை கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா வந்து வித்தின் செகண்டில் காப்பி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த கீ கரெக்டாக க்ளோன் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போது வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் திரும்ப eBaby மெனுவை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெட் சிப்பில்
ஒரிஜினல் கீயோட அதே டேட்டா இருக்கா அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை கொடுத்து பார்த்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஐடி வந்துருச்சு. அவ்வளோதான், க்ளோனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கீழேயும் இப்போது ஒரிஜினல் கீழேயும் கார் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம க்ளோன் பண்ண இந்த ரெட் சிப்லையும் கார் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு இங்கே வெரிஃபிகேஷனுக்காக ஒரிஜினல் கீயோட ஐடியை ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கீயோட ஐடியும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது, க்ளோன் பண்ண சிப்பும் சேமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.